சென்னையில் தினமும் லட்சக்கணக்கான மக்கள் கடந்து செல்லும் ஒரு பகுதியில் 1000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை அமைதியாக சுமந்து நிற்கும் ஒரு புனித திருத்தலம் இருக்கின்றது. உக்கிரமான நரசிம்மர் இங்கு ஏன் யோக நிலையில் அமர்ந்திருக்கிறார்? வேளச்சேரி என்ற பெயர் எப்படி வந்தது? இந்த கோவிலில் வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும்? இந்த கேள்விக்கான பதிலை இன்று நாம் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். வணக்கம், இது கோவில் தரிசனம். வாருங்கள், வேளச்சேரி ஸ்ரீ யோக நரசிம்மர் திருக்கோவிலின் ஆன்மீக பயணத்தை தொடங்கலாம். இன்றைய வேளச்சேரி ஒரு காலத்தில் வேதஸ்ரேணி என்று அழைக்கப்பட்டதாக தல வரலாறு கூறுகின்றது. வேதங்களை பாராயணம் செய்த முனிவர்கள் வாழ்ந்த பகுதி என்பதால் இந்த பெயர் ஏற்பட்டதாக நம்பப்படுகின்றது. காலப்போக்கில் அது வேளச்சேரி என்று மருவியதாக கூறப்படுகின்றது. இந்த ஆலயம் சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாக அறிஞர்கள் கருதுகின்றனர். பின்னர் விஜயநகர மன்னர்களும் நாயக்க மன்னர்களும் திருப்பணிகள் செய்ததாக கூறப்படுகிறது. இன்று நகரத்தின் நடுவே இருந்தாலும் இந்த ஆலயத்திற்குள் நுழைந்தவுடன் மனதில் ஒரு அமைதியான உணர்வு ஏற்படுகிறது. யோக நரசிம்மர் என்ற பெயர் ஏன் ஏற்பட்டது? இரண்யகசிப்புவை வதம் செய்த பிறகு நரசிம்மரின் உக்கிரம் உலகையே அதிரச் செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அப்போது தேவர்கள், மகாலட்சுமி மற்றும் பக்தர்கள் அனைவரும் நரசிம்மரின் கோபம் தணிய வேண்டி பிரார்த்தனை செய்தனர். அதன் பிறகு பகவான் தியான நிலையில் அமர்ந்து தனது உக்கிரத்தை அடக்கி யோக நிலையில் உலகிற்கு அருள் புரிந்தார். அந்த அமைதியான திருக்கோலமே யோக நரசிம்மர் என்று போற்றப்படுகிறது. இங்கு அவரை தரிசிக்கும் போது பயம், மனக்கவலை, எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் விலகும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த கோவிலின் சிறப்புகள்: மூலவர் யோக நரசிம்மர் மிகவும் அமைதியான யோக ஆசனத்தில் அருள் பாலிக்கிறார். அமிர்தவல்லி தாயார் தனி சன்னதியில் அருள் வழங்குகிறார். சுவாதி நட்சத்திரம், நரசிம்ம ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி போன்ற நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்ய வருகிறார்கள். திருமண தடை, வேலைவாய்ப்பு, கல்வி முன்னேற்றம், மன அமைதி ஆகியவற்றிற்காக பலர் இங்கு தொடர்ந்து வழிபடுகின்றனர். இந்த ஆலயத்தில் தொடர்ந்து சுவாதி நட்சத்திர நாளில் வழிபட்டால் மன அமைதி கிடைக்கும் என்றும் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்றும் பக்தர்கள் நம்புகின்றனர். ஆன்மீகம் என்பது வெறும் வேண்டுதல் மட்டுமல்ல, அது மனதிற்கு அமைதியையும் வாழ்விற்கு நம்பிக்கையையும் தரும் ஒரு பாதை. அதனை உணர்த்தும் அரிய திருத்தலங்களில் ஒன்றாகவே வேளச்சேரி யோக நரசிம்மர் கோவில் விளங்குகின்றது. நீங்கள் இன்னும் இந்த ஆலயத்தை தரிசிக்கவில்லை என்றால் ஒருமுறை குடும்பத்துடன் சென்று அந்த தெய்வீக அமைதியை அனுபவித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற அரிய கோவில்களின் வரலாற்றுகளை அறிய கோவில் தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்த மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் மற்றொரு புனித தலத்தின் வரலாற்றுடன் சந்திப்போம். வணக்கம்.